Good morning students, welcome to 12th Biozoology class. In this class discuss about lesson 8 microbes in human welfare. ஸோ இந்த லெசனில் மைக்ரோப்ஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், அதாவது வீட்டு உபயோகப் பொருளில் மைக்ரோப்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுது, அடுத்து வந்து எனர்ஜி ஜெனரேஷனில் எப்படி மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோகேஸ் அண்ட் பயோ ரெமிடியேஷன்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ் சச்சஸ் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, செட்டின் ஆல்கே, வைரஸஸ், வைராய்டு, பீரியான்ஸ், இதுதான் வந்துடுது மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸ் இந்த வேர்ல்டில் எங்கே வேணாலும் நிறைய சாலிடாகவும் இருக்குது, வாட்டர், ஏர் எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. சம் ஆஃப் த மைக்ரோப்ஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன் வெல்ஃபேர் ஆர் டிஸ்கஸ்டு ஹியர். அதாவது சில மைக்ரோப்ஸ் உடைய பயன்களை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஸோ மைக்ரோப்ஸ் இன் தி ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட். ஸோ இன் எவ்ரிடே லைஃப், நம்மளுடைய ஒவ்வொரு லைஃப்லையும் ஸோ மைக்ரோப்ஸும் அதனுடைய ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதாவது இட்லி, தோசை, சீஸ், கார்டு, யோகார்டு, டோ, ப்ரெட்டு, வினிகர் இதெல்லாம் தயார் பண்ணுறதுல மைக்ரோப்ஸுடைய ப்ராடக்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்ஏபி, அதாவது லாக்டோ அசிடிக் பாக்டீரியா, அதாவது லாக்டோபேசிலஸ் அசிடோப்ளஸ், லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ், இது மூணு சேர்ந்த பாக்டீரியாக்கு பேர் தான் சொல்கிறாங்க லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா எங்கே இருக்குன்னா நம்முடைய ஸ்டொமக்கில் மைக்ரோப்ஸுடைய க்ரோத்தை வந்து என்ன பண்ணுது, ஸோ குறைக்குது. ப்ளஸ் என்னது டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் என்னது குறைக்குது. ஸோ இந்த பாக்டீரியா வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது யோகார்டு. இந்த யோகார்டு வந்து எங்கே எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா த பாக்டீரியா பெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க்கு, அதாவது மில்கை வந்து பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்து அதில் தயார் பண்ணக்கூடிய தான் யோகார்டு. அடுத்து வந்து இந்த மில்க்குடைய பைப் ப்ராடக்ட் என்னென்னா லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த யோகா தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பாக்டீரியா யூஸ் ஆகுமா, ஸ்டெப்டோகாக்கஸ் தெர்மோப்ளஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீஸு. ஸோ சீஸ் எப்படி பாமா, இதுவும் டைரி ப்ராடக்ட் தான். இது எப்படி உற்பத்தி ஆகும்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை த கோயாகுலேஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன் கேசின். அதாவது வந்து அந்த மில்க் ப்ரோட்டீன் வந்து நம்ம உரைய வைத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பாலாடை கட்டி தயார் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 என்சைம் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் உற்பத்தி ஆகக்கூடிய பாக்டீரியா பேர் என்னென்னா லாக்டோபேசிலஸ் அண்டு ஸ்டெப்டோகாக்கஸ். லாக்டோபேசிலஸ் ஸ்டெப்டோகாக்கஸ் தான் வந்து சீஸ் தயார் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்க்க போகிறது பன்னீர். ஸோ இது எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா கார்டலிங் மில்க் வித் லெமன் ஜூஸ், அதாவது மில்கோட என்ன பண்ணுவாங்க, லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ அல்லது அதர் எடிபிள் ஆசிட்டோ ஆட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பன்னீர் தயாரிப்பாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் ப்ரோபியோனியோபாக்டீரியம் ஜெர்மனி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவ், அதாவது மாவு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லி அண்டு தோசை இதை எப்படி தயார் பண்ணால் பெர்மெண்டட் பை தி பாக்டீரியா. அதாவது என்ன பாக்டீரியானா லீகோனாஸ்டாக் மீசென்ட்ராய்ஸ். லீகோனாஸ்டாக் என்ற பாக்டீரியா தான் நம்மளுக்கு அந்த மாவை புளிக்க வைக்கிது. அடுத்து நம்ம ரொட்டி தயார் பண்ணுறதுக்கு எதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட், அதாவது சாக்ரோமைசிஸ் செர்விசி என்ற ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் என்ன அர்த்தம்னா த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ரெஃபர்ஸ் டு த எடிபிள் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அதாவது நம்ம உண்ணத்தகுந்த ஒரு செல் நுண்ணுயிரியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. இதில் எந்தெல்லாம் ஆல்கா, ஈஸ்ட்டு, ஃபங்கை, பாக்டீரியா இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ கல்ச்சர் பண்ணி அதுலேருந்து என்னது ப்ரோட்டீனை தயார் பண்ணி நமக்கு என்னது நம்ம உணவுகளோட இன்க்ரீடியன்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ப்ரோட்டீனுக்கு சப்ஸ்டியூட்டாகவும் இதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ அனிமல் ஃபீட், அதாவது கால்நடை தீவனமாகவும் பயன்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். மைக்ரோப்ஸ் வந்து ஸோ பீவரேஜ், antibiotics, organic acid, amino acid, vitamins, biofuels, single cell protein, enzymes, steroids, vaccines, pharmaceutical drugs, etc. இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெர்மெண்டர்னா என்ன. ஸோ பெர்மெண்டர் என்னன்னா the protection of the large scale recurrent growing microbes in very large scale large vessels called பெர்மெண்டர். ஸோ பெர்மெண்டர் என்னன்னா மைக்ரோப்ஸ் அதிக அளவில் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வெசல்ஸ் பேர் தானே சொல்கிறாங்கன்னா பெர்மெண்டர். ஸோ இந்த பெர்மெண்டர் எப்படி சார் இருக்குன்னா க்ளோஸ்டு வெசல்ஸ் வித் அடிக்வேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஏரேஷன், அஜிடேஷன், டெம்பரேச்சர், pH கண்ட்ரோல், ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ வெண்ட் டு ரிமூவ் த வேஸ்ட் பயோமாஸ் ஆஃப் கல்ச்சர் மைக்ரோ ஆர்கானிசம் அலாங் வித் தேர் ப்ராடக்ட்டு. அது பெர்மெண்டர் நடத்தோம்னா ஒரு க்ளோஸ்டு வெசல்ஸ் தான். அதில் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னா காற்று, அஜிடேஷன்ஸ், டெம்பரேச்சர்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன சாப்பிடணும்னா கில் அண்ட் ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் த அதர் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் இந்த லோ கான்சன்ட்ரேஷன், அதாவது குறைவான அளவில் மைக்ரோப்ஸை அழிக்கும்
அல்லது மைக்ரோப்ஸுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்தும். இதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக். ஸோ ஆன்டிபயோட்டிக் என்ன அர்த்தம்னா எகென்ஸ்ட் த லைஃப். ஸோ முதல்ல செல்மன் அண்ட் வாக்ஸ்மன் ஸோ டிஸ்கவர் த ஸ்டெப்டோமைசின் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் த டேம் ஆன்டிபயோட்டிக். அப்போ ஆன்டிபயோட்டிக் டேமை 1943 யூஸ் பண்ணவர் யாருன்னா செல்மன் அண்டு வாக்ஸ்மன். ஸோ அடுத்து முக்கியமான ஆன்டிபயோட்டிக் என்னென்னா பெனிசிலின். ஸோ இந்த பெனிசிலின் கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ இந்த பெனிசிலின் இதை ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவர் பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். 1926 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் பெனிசிலின் என்ற ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சார். ஸோ எந்த ஃபங்கஸ்லேருந்து கண்டுபிடிச்சாருன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்டு பெனிசிலியம் கிரெஜோசினம் என்ற ஃபங்கஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பெனிசிலின் என்ன பண்ணும்னா ஸோ கில் பாக்டீரியாவை கில் பண்ணும். அதுக்கடுத்து இந்த பெனிசிலின் என்ன சொல்கிறாங்கன்னா குயின் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எதுனா பெனிசிலின். ஸோ அதுக்காண்டி 1945 ஃப்ளெமிங் அண்ட் செயின் ஃப்ளோரி இந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஸோ நோபல் ப்ரைஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னன்னா டெட்ராசைக்ளின். ஸோ இது வந்து இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணும்னா ஸோ இங்கிபிட் த மைக்ரோபியல் புரோட்டீன் சிந்தசிஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா குளோரோடெக்டாசைக்ளின். இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும்னா ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எதில் தயார் பண்ணுறாங்கன்னா ஸ்டெப்டோமைசஸ் ஏரோபேசியன்ஸ். ஸோ அடுத்து ஸ்டெப்டோமைசின் என்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக் எந்த பாக்டீரியா நமக்கு கிடைக்குதுன்னா ஸ்டெப்டோமைக்கஸ் கிரீசஸ். ஸோ இந்த ஸ்டெப்டோமைசின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அழிக்கிறதுக்கும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அழிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பர்டிகுலராக இந்த ஸ்டெப்டோமைசின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி உண்டு பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாக்கு எதிராக அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நேம் சொல்கிறாங்க எரித்ரோமைசின், குளோரோமைசிடின், கிரீசோஃபுல்வின், நியோமைசின், கெனாமைசின், பேசிட்ராசின்ஸ். இதெல்லாம் வந்து சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோப்ஸ், அதாவது மைக்ரோப்ஸ் அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா ஸோ மைக்ரோபியல்லேருந்து கிடைக்குது, மைக்ரோப்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க ஒரு தலைப்பு என்னென்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் என்ன எடுத்தோம்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அக்கர்ஸ் when bacteria develop the ability to defeat the drug designed to kill or inhibit their growth. ஒரு பாக்டீரியா என்ன பண்ணணும், ஒரு மருந்து கொடுத்தா அழியணும். ஆனால் என்ன பண்ணாது அந்த பாக்டீரியா அந்த மருந்துக்கு எதிர்த்து வாழக்கூடிய எபிலிட்டியை பெற்றுரும். அதுக்கு பேர் தான் நான் சொல்கிறதுனா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் வரும்னா மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஆன்டிபயோட்டிக் வந்து மிஸ்யூஸாக யூஸ் பண்ணுறதுனாலையும் அது ஓவராக எடுத்துக்கிறனாலையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் அந்த பாக்டீரியாவுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி யூஸ்டு ஒன்லி வேன் ப்ரிஸ்கிரிப்டு பை த சர்டிஃபைட் ஹெல்த் ப்ரொஃபஷன். அப்போ என்ன பண்ணால் நம்ம ப்ராப்பராக ப்ரிஸ்கிரிப்ட் பண்ண மருந்து மட்டும் தான் நமக்கு வாங்கி சாப்பிடணும். ஸோ இப்போ காமனாக இப்போ வந்து மோர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஸ்பீசிஸ் எதுன்னு கேட்டால் சூப்பர் பாக்ஸ். ஓகேங்களா? அப்போ சூப்பர் பாக்ஸ் இஸ் த டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரிப் த ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா தட் ரெசிஸ்டன்ட் டு த மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். நிறைய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஒரே பாக்டீரியா எதுனா சூப்பர் பாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் எதுனா ஃபெர்மெண்டட் ஃபீவரேஜ். ஸோ இந்த ஃபெர்மெண்டட் ஃபீவரேஜில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எதுனா ஈஸ்ட், அதாவது சாக்ரோமைசஸ் செர்விசியே. ஸோ எதெல்லாம், அதாவது ஒயின், பீரு, விஸ்கி, பிராண்டி, ரம் இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எதுனா ஈஸ்ட், அதாவது சாக்ரோமைசஸ் செர்விசியே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைமாலஜி. ஸோ சைமாலஜினா என்ன அர்த்தம்னா அப்ளைடு சயின்ஸ். இது ஒரு அப்ளைடு சயின்ஸு. எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்புனா பயோகெமிக்கல் ப்ராசஸ், அதாவது பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பெர்மெண்டேஷன் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சைமாலஜி. அதாவது ப்ராசஸ் ஆஃப் பெர்மெண்டேஷன்ஸ் அண்ட் அதனுடைய ப்ராக்டிக்கல் யூசஸ் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் சைமாலஜி. அடுத்து சாக்ரோமைசஸ் செர்விசியா, அதாவது காமன்லி கால்டு ஈஸ்ட்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ரீவியர்ஸ் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா ஈனாலஜி. ஸோ ஈனாலஜி என்னதுன்னா தட் இஸ் சயின்ஸு அண்ட் ஸ்டடி ஆஃப் ஒயின், அதாவது ஒயினை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈனாலஜி. அதாவது ஒயின் ப்ளஸ் ஒயின் மேக்கிங், அதாவது ஒயின் பற்றியும் ஒயின் எப்படி தயார் பண்ணுறது அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் வந்து ஈனாலஜி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீரு. ஸோ இந்த பீர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின் பை த சாக்ரோமைசஸ் கார்ப்ளஸ் பெர்ஜெனிசிஸ் என்ற மைக்ரோப்ஸ் மூலம் எனது பீர் தயார் பண்ணுறாங்க. அடுத்து சாக்ரோமைசஸ் செர்விஸையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரம்மு எதுவும் தயார் பண்ணுறாங்கன்னா மேட் ஃப்ரம் த பெர்மெண்டட் சுகர் கேன் அல்லது மொலாசஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா சாக்ரோமைசஸ் செர்விசியே தான். அடுத்து விஸ்கி இதெல்லாம் தயார் பண்ணுறாங்கன்னா பெர்மனன்ட் கிரெயின்ஸ் மாஸ் பை த சாக்ரோமைசஸ் செர்விசியே தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலாக நமக்கு
நம்ம பார்த்தது தான் பதநீர். அதாவது பதநீர் சொல்லக்கூடியது. இது நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா பெர்மண்டிங் சேஃப் ஆஃப் த பாம்ஸ் அண்டு கோகனட் ட்ரீஸ். கோகனட் ட்ரீலேருந்து பனைமரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேஃப், அந்த சாருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பதநீர். அடுத்து இந்த பதநீர் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட்டு அன்டிஸ்டர்ப்டு ஃபார் த ஃபியூ ஹவர்ஸ். அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சில மணி நேரம் வச்சுட்டோம்னா அது என்ன மாறிடும்னா டோடி என்ன சொன்னால் கல்லாக மாறிடும். இந்த கல்லில் எத்தனை பெர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குன்னா 4% ஆல்கஹால் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து சாக்ரோமைசஸ் செர்விசியே இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எத்தனால். இட் இஸ் யூஸ்டு ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ், லேபரட்டரி அண்ட் ஃபியூல் பர்பஸ். ஸோ எத்தனால் இஸ் ரெஃபர்ட் அஸ் எ இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். ஸோ அப்போ விச் ஒன் இஸ் கால்டு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னால் எத்தனால். ஸோ இந்த எத்தனால் தயார் பண்ணக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா சாக்ரோமைசஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த எத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியிலையும் லேபரட்டரியிலையும் ஃபியூல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த எத்தனால் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமைலேஸ் என்ற என்சைம். இந்த அமைலேஸ் என்சைம் நமக்கு எந்த பங்கஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா அஸ்பர்ஜில்லஸு. இந்த அஸ்பர்ஜில்லஸ் என்ற பங்கஸ் என்ன பண்ணுது, ஸ்டார்ச்சை பிரேக் பண்ணி என்னவா மாற்றுதுன்னா சுகர் காம்பவுண்டாக மாற்றுது. ஸோ எத்தனால் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எத்தனால் யூஸ்டு ஃபார் ஃபியூல், அதாவது என்னென்னா எரிபொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். பயோஃபியூல் அடிக்ட் டு த கேசோலின், அதாவது இந்த கேசோலினோட என்ன பண்ணுறாங்க இதை ஆட் பண்ணி எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸு, கெமிக்கல்ஸு, என்சைமு, அதர் பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸில் எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதை பயன்படுத்தி என்னென்ன தயார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மைக்ரோப்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஆர்கானிக் ஆசிட் அண்ட் என்சைம். சில ஆர்கானிக் ஆசிட் சொல்கிறாங்க சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிட் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா அஸ்பர்ஜிலஸ் நிகர். அசிட்டிக் ஆசிட் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா அசிட்டோஃபேக்டர். அடுத்து ஃபியூமாரிக் ஆசிட் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா ரைசோபஸ் ஒரேசா. ஸோ அடுத்து பிட்ரிக் ஆசிட் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரிக்டிகம். அதுக்கடுத்து லாக்டிக் ஆசிட் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா லாக்டோபேசிலஸ். ஸோ நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஈஸ்ட், அதாவது சாக்ரோமைசஸ் செர்விசியே என்ற ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட் வந்து என்னென்னா ஸோ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த என்சைம், அதாவது நிறையா என்சைம் உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற என்சைம் பேர் வந்து லிப்பேஸு. இந்த லிப்பேஸ் என்சைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த டிட்டர்ஜென்ட்டில் வந்து உற்பத்தி பண்ணுறது உற்பத்தியில் யூஸ் ஆகுது. ரிமூவிங் த ஆயில் ஸ்டெயினிங், அதாவது ஆயில் ஸ்டெயினிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுல வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்க்கக்கூடிய என்சைம் வந்து பெக்டினேஸ், புரோட்டியேஸ், செல்லுலேஸ். இந்த என்சைம்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ரென்னட் என்ற என்சைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸோ மில்கில் இருந்து அந்த தயிரை தயார் பண்ணுறதுக்கு, தயிர் தயார் பண்ண, அதாவது தயிர் வந்து சீஸ் தயார் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்டெப்ரோகைனஸ் என்ற என்சைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டெப்ரோகாக்கஸ், அதுலேருந்து இந்த ஸ்டெப்ரோகைனஸ் இந்த என்சைம் கிடைக்கிது. இந்த என்சைம் வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிளாக் பஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரத்தத்தில், நம்ம பிளட் வெசல்ஸில் ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த கட்டியை வந்து ஃபஸ்ட் உடைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ரோகைனஸ் இந்த என்சைம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைக்ளோஸ்போரின் ஏ. இந்த சைக்ளோஸ்போரின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா இம்யூனோ சப்ரஸிவ், அதாவது நம்ம உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோமாலிகல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. எப்போனா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் டயத்தில், அதாவது என்னது நம்ம இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை அந்த டயத்தில் வந்து இந்த சைக்ளோஸ்போரியே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது நமக்கு எந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் என்ற ஃபங்கஸ்லேருந்து இந்த சைக்ளோஸ்போரின் நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பயோமாலிகல்ஸ் என்னென்னா ஸ்டேட்டின். ஸோ இது நமக்கு எந்த இதில் கிடைக்குதுன்னா ஈஸ்ட்டு. என்ன ஈஸ்ட்னா மோனஸ்கஸ் பர்பரியூசஸ் என்ற அந்த ஈஸ்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம பிளட்டில் கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை வந்து என்ன பண்ணுதுன்னா குறைக்கும். எது இந்த ஸ்டேட்டின். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஸோ இந்த என்சைமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன பண்ணும்னா அது இங்கிபிட் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க பயோமாலிகல்ஸ் என்னன்னா ஹியூமன் இன்சுலின், அதாவது வந்து ஜெனடிக் மெத்தட் நம்ம வந்து நம்ம ஹியூமனுடைய இன்சுலினை வந்து தயார் பண்ணலாம். அதுக்கு பேர் ஹுமுலின். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அது அந்த ஜெனடிக் மெத்தடில் நம்ம ஹியூமன் இன்சுலின் தயார் பண்ணுறதுக்கு எந்தெந்த பாக்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஈகோலை அண்டு சாக்ரோமைசஸ் செர்விசியே. இந்த பாக்டீரியா யூஸ் பண்ணி நம்ம ஹியூமனுடைய இன்சுலின் நம்ம தயார் பண்ணி அதை வந்து நம்ம மெடிக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற டாபிக்னா மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்டு எனர்ஜி ஜென்ரேஷன். ஸோ சீவேஜ் என்ன அர்த்தம்னா வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் தி சிட்டிஸ் டவுன். ஸோ இந்த சீவேஜில் என்ன அதிகமாக இருக்குன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்டு மைக்ரோப்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து ஹியூமனுக்கு வந்து என்னது நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த சீவேஜ் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த நேச்சுரல் சோர்ஸில் வந்து நம்ம இந்த ரிவர்ஸு ஸ்ட்ரீமில் வந்து என்ன பண்ணணும்
ஆட் பண்ணணும். அப்போ இந்த சீவேஜை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி மெத்தட், செகண்டரி மெத்தட், டெர்சரி மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா மைக்ரோஃபியல் ஃபியூல் செல், அதாவது எம்எஃப்சி. ஸோ எம்எஃப்சின்னு என்ன சொல்லணும்னா ஒன்றும் இல்லை சார், அதாவது பேக்டீரியாத்தை யூஸ் பண்ணி ஸோ எனர்ஜியை ப்ரொடெக்ஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து மைக்ரோபியல் ஃபியூல் செல் நடத்தும். இந்த மைக்ரோபியல் ஃபியூல் செல் இஸ் எ பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம் that drive on electric current by using the bacteria and mimicking bacterial interaction found in the nature. அதாவது இயற்கையில் காணப்படக்கூடிய பாக்டீரியாவும் அந்த பாக்டீரியா நடக்கக்கூடிய இடைவினைகளை பயன்படுத்தி ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் தயார் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மைக்ரோஃபியல் ஃபியூல் செல் என்று பெயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்னா மைக்ரோஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ஸோ பயோகேஸ் உற்பத்தியில் மைக்ரோஸுடைய பங்கு என்ன? ஸோ பயோகேஸ் என்னன்னா மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஆப்ஷனில் ஆர்கானிக் மேட்டர் பிரேக் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஸோ கேஸ் தயார் பண்ணுறாங்க, அது பேர் பயோகேஸ். இந்த பயோகேஸில் 63% என்ன இருக்குன்னா மீத்தேன் பர்சன்டாக இருக்குது. மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர்னு சொன்னாங்கன்னா மெத்தனோஜென்ஸு. இந்த மெத்தனோஜென்ஸ் பாக்டீரியா தான் என்னது பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோப்பர் கேஸ். ஸோ இந்த கோப்பர் கேஸ் நடத்தினா ஹவு டங்கில் இருந்து தயார் பண்ணக்கூடிய கேஸ் தான் சொல்கிறதுனா கோப்பர் கேஸ். இந்த கோப்பர் கேஸ் அதிகமாக இருக்குமா மீத்தேன் இருக்கும், CO2 இருக்கும், சம் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, நைட்ரஜன்ஸ் இருக்குது, ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் அதர் கேசஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த பயோகேஸ் பிளான்ட்லாம் என்னென்னா எனரோபிக் டைஜஷன் இஸ் கேரிட் அவுட். இங்கே வந்து என்னென்னா காற்று இல்லாத டைஜஷன் நடக்கும். எதில் நடக்கும்னா ஒரு ஏர் டைட் சிலிண்ட்ரிக்கல் டேங்கில் நடக்கும். அந்த டேங்க் பேர்னு சொன்னாங்கன்னா டைஜஸ்டர். எனரோபிக் டைஜஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து சால்பிலைசேஷன், அசிடோஜெனிசிஸ், மெத்தனோஜெனிசிஸ், இந்த 3 ஸ்டேஜ் நடக்கும். அடுத்து பயோகேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா குக்கிங் அண்டு லைட்டிங். அடுத்து இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் எடுத்தவங்க யாருன்னா IARI சொல்லக்கூடிய இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் KVICன்னு சொல்லக்கூடிய காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா பயோ ரெமிடியேஷன். ஸோ பயோ ரெமிடியேஷன் என்னதுன்னா யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் டு ரெடியூஸ் அண்டு கிரேட் த பொல்யூட்டன்ஸ். அதாவது பொல்யூஷனை மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி குறைக்கிறதுக்கு பேர் தான் சொல்கிறது பயோ ரெமிடியேஷன்ஸ். ஸோ இந்த பயோ ரெமிடியேஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 குரூப்பாக செய்கிறாங்க. ஒன்று வந்து இன்சிட்டுனா என்னென்னா ட்ரீட்மெண்ட் இன் தி சைட்டு. அந்த சைட்லேயே அந்த வேஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் இன்சிட்டு. அந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த சைட்லேருந்து ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸிட்டு. அடுத்து ஹெட்டிங் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் இந்த பயோ ரெமிடியேஷன்ஸ். இந்த பயோ ரெமிடியேஷனில் என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது? 2 விதமான மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ஏரோபிக், இன்னொன்று எனரோபிக்னு பிரிக்கலாம். ஏரோபிக் மைக்ரோப்ஸ்னால் என்னென்னா டீக்ரேட் த பொல்யூட்டன்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னிலையில் அந்த பொல்யூட்டன்ஸை வந்து என்ன பண்ணணும் டீக்ரேட் பண்ணும். அந்த மைக்ரோப்ஸ் பேர் சொன்னால் ஏரோபிக் மைக்ரோப்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னா சூடோமோனாஸ் புட்டிட்டா. இதை கண்டுபிடிச்சி விட ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. இது என்ன பண்ணுதுன்னா டைஜஸ்ட் த ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த ஆயில் ஸ்பில்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து என்ன பண்ணுது டீக்ரேட் பண்ணுது. அடுத்து நைட்ரோமோனாஸ் யூரோப்பியா. இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா ஸோ பென்சின் அண்ட் இந்த வெரைட்டி ஆஃப் ஹாலஜினேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னது டீக்ரேட் பண்ணுது. அடுத்து இடியோனல்லா சாக்கனைசிஸ். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா பிளாஸ்டிக் பொருளை வந்து என்ன பண்ணுதுன்னா டீக்ரேட் பண்ணுது. இது 3 வந்து என்னென்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸு. அடுத்து பார்க்க போகிறது எனரோபிக் மைக்ரோப்ஸ். என்னென்னா எனரோபிக் மைக்ரோப்ஸ் என்னன்னா டீக்ரேட் த பொல்யூட்டன்ஸ் இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் என்ன பண்ணுது ஸோ அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் எனரோபிக் மைக்ரோப்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ டிக்ளோரோமோனாஸ் அரோமேட்டிகா. அடுத்து பேனிரோ கீட்டா கிரைசோஸ்போரியம். அடுத்து காக்காய்ட்ஸ். அடுத்து பெஸ்டலோ டியாப்சிஸ் மைக்ரோஸ்போரா. இதெல்லாம் வந்து என்ன பாக்டீரியானா எனரோபிக் மைக்ரோ பாக்டீரியா. தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அப்சர்விங் திஸ் லெசன். ஸோ தேங்க்யூ. See the next class.